அதிகாரம் 72 அவையறிதல். அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். நன்மையவர் அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர், சொல்லின் வகையறியார் வள்ளுதுவும் இல். ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணங்கொளல். வண்ணங்கொளல் அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாசெறிவு. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் என்றுணர்வார் முன்னறிழுக்கே. முன்னறிழுக்கே அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். கற்றறிந்தார் கல்வி விலகும் கசடர், சொற்றெறிதல் முன்னறிழுக்கே. உணர்வதுடையார் முன் சொல்லல், வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொரிந்தற்றே. நீர் சொரிந்தற்றே அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். உள்ளவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார். அங்கணத்துள் ஊக்க அமிழ்தற்றால், தக்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல். கோட்டி கொளல் அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். குறள் 711. அவையறிந்தாராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். ஒவ்வொரு சொல்லின் தன்மையையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 712. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். சொற்களின் வழிமுறை அறிந்த நல்லறிவாளர்கள் அவையின் நேரத்தையும் நிலைமையையும் உணர்ந்து உரையாற்ற வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 713. அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர், சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த சொற்களின் வகையும் தெரியாது, பேசும் திறமையும் கிடையாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 714. ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணங்கொளல். அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த பாலின் தூய்மையுடன் விளங்கும் அறிஞர்கள் அறிவில்லாதவர்கள் முன்னால் வெண் சுண்ணாம்பு போல் தம்மையும் அறிவற்றவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 715. நன்றெனவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச்செறிவு. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரி கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 716.
ஆற்றின் நிலை தளர்ந்ததற்றி வியன் புலம் ஏற்றுணர்வார் முன்னரிழுக்கே. அறிவுத்திறனால் பெருமை பெற்றோர் முன்னிலையில் ஆற்றிடும் முறையில் குற்றம் ஏற்படுமானால் அது ஒழுக்க நெறியில் இருந்து தளர்ந்து வீழ்ந்து விட்டதற்கு ஒப்பானதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 717. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றெறிதல் முன்னரிழுக்கே. மாசற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து உரை நிகழ்த்துவோரிடமே அவர் கற்று தேர்ந்த கல்வியின் பெருமை விளங்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 718. உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்றே. உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நீர் பாய்ச்சுவது போல பயன் விளைக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 719. உள்ளவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார். நல்லோர் நிறைந்த அவையில் மனதில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமை பெற்றவர்கள் அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே பேசாமல் இருப்பதே நலம். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 720. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தக்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல். அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்களின் அவையில் பேசுவது தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திடும் அமிழ்தம் போல் வீணாகிவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.